நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்குல ரிலீஸ் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்களேன், அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஜீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்க, பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த பாருங்க, உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் லேசாக சின்னதாக உப்பு கூட அந்த தண்ணியில் கலர் மாறக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இது கூட இப்போ கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டு நினைத்து வச்சுருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் போட்டுக்குவோம். அந்த உப்புன்ற விஷயம் வந்து நம்ம அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விஷயங்கள் தானே. நான் இப்போ ஜீரகம் போட்டு பூண்டு போட்டு உருளைக்கிழங்க போட்டுக்கிறேன். வேகட்டுங்க. பாருங்களேன், இது இப்போ வெந்துருச்சு. நம்ம சும்மா ஒரு இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாயை போட போகிறோம். அது வந்து நான் இதில் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் போட்டு இந்த பாருங்கள், கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு நுணுக்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு பெருங்காயம் பார்த்தீங்களா, சூப்பராகிடுச்சு. அதே மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா, ஏன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து வெறும் ரைஸை போட்டு கூட இதில் ரைஸ் போட்டு பிசைஞ்சு கூட பின்னும் டப்பாவில் வச்சு அனுப்பலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் இதில் எல்லா டேஸ்ட்டும் இருக்குது. சாப்பாடை கூட போட்டு நீங்கள் இதில் பெரட்டி டப்பாவில் கொடுத்து அனுப்பலாம். எல்லா வகைக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்க, ரசம் சாதம், மோர் சாதம், அப்படி வந்து இதோட விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாத்துக்கும், ஏன் நீங்கள் சப்பாத்தி போட்டு கூட ஒரு தயிர் பச்சடி வச்சுக்கிட்டு இதை கூட வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நிறுத்திட்டு நான் எடுக்கிறேங்க கிண்ணத்தில். நான் இதைத்தான் அப்படியே ரைஸ் போட்டு கிண்டி கொடுக்கலான்னு சொன்னேன். இதுக்கு இந்த மாதிரி போட்டு செஞ்சால் தான் இது நல்லா வேகும், நல்லா இருக்கும். அதுக்கோசரம் தான் அப்படி போட்டு செஞ்சுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் சாதம் போட்டு கூட பிசைஞ்சி உருளைக்கிழங்கோட சேர்த்தே பிசைஞ்சி கொடுத்து அனுப்பலாம். இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க, இப்படி நல்லா இந்த பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, நீங்களும் சொல்லி குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, பை.